What is the difference of determinant, sir? Good question. To determine air crash load at air point are of course section. What the answer, sir? What the Super, sir. Oh, okay. 30,000 15 to. Hey. Yes, come in. நீ கேண்டீன் டீம் மாஸ்டர் தானே? Of course. உனக்கு என்ன இங்க வேலை? Sorry, madam. வெளியில போ. Vice student. போடா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். Thank you. Excuse me, Mr. Baki. நீங்க இவ்வளவு நேரம் உயிரோட இருப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. முட்டா பசங்களா, நீங்களே உசுரோடு இருக்கும்போது நான் என்ன சாகணும்? டீச்சர் பண்ணா செத்துருவாங்களா? ஏதோ என் தம்பி மாதிரி இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன்ல, அது என் தப்பு தான்டா. பெரிய கல்வி தந்தை டீ மாஸ்டர் தானே, போடா போடா. டீ கடை பற்றி தப்பா பேசாதீங்கடா, அங்கே இருந்தால் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க தெரியல. சரிங்க ஆஃபீஸர், நமக்கே அறிவுரை சொல்கிறேன் பார்த்தியா? டேய் போலாம்டா. ஏய் ஏண்டி லேட்டு? யார் அந்த பொண்ணு புதுசா இருக்கா? ரம்னா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு நீ போக வேண்டியதானே? நான் போய் பேசிட்டு வந்துறேன், வெயிட் பண்ணுங்க. டேய் வாடா கிளாஸுக்கு போயிடலாம். டேய் இருடா, பேசிட்டு வந்துறேன். டேய் கிளாஸுக்கு போலாம்டா. விரா இல்ல எல்லா பெண்ணிங்கள இவ எப்படி இங்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சொல்லுங்க தம்பி. தம்பியா? ஹலோ, தேர்ட் இயர். டேய் சுரேஷ், எல்லாரையும் வர சொல்றா. எல்லாரும் சீனியர்ஸு வாங்க, மொத்தமாக வாங்க. எப்படி கரெக்ட் பண்ண பார்த்தியா? தேவையா? உன்னை தம்பின்னு சொல்லிட்டால. கேட்டுச்சா? டேய் ஏன்டா அசிங்கப்படுத்துற? மானம் போகுது. இங்கே வரு, நீ ஒன்றும் பேர்லாம் சொல்ல வேணாம், நான் சொல்கிறத சொன்னால் போதும். சொல்கிறியா? சொல்றேன். டேய் பிரசாத், இங்க வாடா. இவனை பிரசாத் என்னன்னு சொல்லு. பிரசாத் அண்ணா. சூப்பர்மா. போ 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 போ. ராபர்ட் வா. இவன் ராபர்ட். ராபர்ட் என்ன சொல்லுங்க? ராபர்ட் அண்ணா. வாவ். இவன் ரஞ்சித். ரஞ்சித் அண்ணன்னு சொல்லுங்க. ரஞ்சித் அண்ணா. ஏய் மாப்ள, உன்ன அண்ணன்னு சொல்றாடா. ஏய் இவன் சுரேஷ், இவன் சரண். ரெண்டு பேரும் அண்ணன்னு சொல்லுங்க. சுரேஷ் அண்ணா. ஏய் சரண் அண்ணா. அட என்ன? இவன் சிவா. சிவா அண்ணன்னு சொல்லுங்க. டேய் நீ அவளை தங்கச்சின்னு கூப்பிடுறா. இவன் எப்படியாச்சும் அண்ணன் கூப்பிட வைக்கணும். விஜி, இவன் பேர் விஜி. விஜி என்ன கூப்பிடுங்க. விஜய் அண்ணா. வெரி பேட். டேய் நில்றா. வாங்கி போலாம். ஏய் கிளாஸ் மாதிரி வந்துட்டா, எந்திரா. என்னடா? கிளாஸ் மாதிரி வந்துட்டு எந்திரா. உட்காருங்க. நம்ம கிளாஸ்ல எப்படா தங்கச்சி? டேய் சும்மாடா. சிஸ் ஏமா தங்கச்சி, இங்க என்னம்மா பண்ற? ஏய் நீ என்ன பண்ற? நான் பண்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணு என்ன சாப்பிடுறீங்க? என் கிளாஸ்ல அமைதியா இருந்தாரு, இல்ல வெளில போ. இந்த கிளாஸ்ல இருக்கணும் தான், வெளியில இருக்கிறவங்க தான். போலாம். வா போலாம். வாடா கேண்டீன் போலாம். வாடா. நான் வரலடா. அட வாங்க தம்பி. வாடா கேண்டீன் போலாம். அட வாங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. வாடா டேய் வாடா. ஹாய் பாக்கி. ஹாய், எப்படி இருக்கா? இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். அது 20 ரூபா வச்சிரு. நீயே வச்சுக்கோ. அது ஒன்றும் இருக்காது. ஆமா, உன் கூட்டாளியெல்லாம் எங்க? பின்னாடி பாரு. காணோம். யோ ஏன் பின்னாடி Bye, பாரியா? Baki. தாப்பாக்கி. ஏய் ஆமா, அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? ஒண்ணுமே தெரியாது பாரு. தெரியாது. உனக்கு தெரியாதுல்ல? இங்க இருக்க எல்லாரையும் அண்ணன் சொன்ன பொண்ணு, ஒன்ன மட்டும் அண்ணன் சொல்லியே அந்த பொண்ணு யார்? நீயும் தங்கச்சின்னு சொல்ல தயங்கனல்ல, அந்த பொண்ணு. டேய் சொன்னா கேளுங்கடா, எனக்கு தெரியாதுடா. ஸ்பெஷல் டீ ரெடி. டேய் இப்ப யார் சொல்றா? யாரா அந்த பொண்ணு? டேய் நான் சொல்றேன். சிவாவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். சிவாக்கும் எனக்கும் ஸ்கூல்ல இருந்தே நட்பு இருந்துச்சு. அந்த நட்பு தான் காதல்னு அந்த வயசுல தெரியல. ஆனா அது தெரியும் போது நான் சிவா கூட இல்ல. சின்ன வயசுல ஏற்படுற முதல் காதலை யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படிதான் என்னாலையும் சிவாவை மறக்கவே முடியல. அந்த நேரத்துல எங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால நாங்க பிரிஞ்சிட்டோம். சிவா கூட வாழறதுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிதான் சிவாவை தேடி நான் இங்க வந்திருக்கேன். இப்படிதான் நாங்க சின்ன வயசுல இருந்தே லவ். போதும்
இப்போ புரியுது, மறுபடியும் சொல்ல தேவையில்ல. இதோட நிப்பாட்டிக்க. நீங்கள் 2 பேரும் 10 வருஷமாக லவ் பண்ணீங்க அதானே? நம்மகிட்டே மறைச்சிட்டேன் பார்த்தியா? உங்கள் காதல் ஸ்கூல் படிக்கும் போதே பிரிஞ்சிருச்சு. இப்போ அதை புதுப்பிக்கிறக்கா டைரெக்டாக காலேஜில் 3rd இயர் சேர்ந்துருக்கீங்க. கரெக்டாக? உங்கள் 2 பேர் காதலை சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் எல்லாரோட பொறுப்பு. இதுக்கு யாரை பலி கொடுத்தாவது உங்கள் காதலை சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் கடமை. ஓகே? டேய், இந்த பிள்ளை போய் வீட்டில் விட்டு வாடா. அண்ணா ஒரு 5 டீ போடுங்க. பாக்கிக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போடுங்க. ஓகே ஓகே. சொந்தத்தில் பொண்ணு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படிங்களா? பொண்ணு படிப்பு முடியட்டோம்னு பார்க்குறோம். நல்லதுங்க. வாத்தியார் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். பொண்ணை நல்லா தானே வளர்த்துருப்பீங்க. பொண்ணு வந்துருச்சு போல இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம் ஆயே. சரிம்மா. யாரும்மா அவங்க? புதுசா இருக்காங்க. ஏன்டி லேட்டு? அப்பாவை பார்க்க வந்திருக்காங்களா? என்ன பண்ற? இந்தா இந்த காப்பியை போய் எல்லாரும் கொடு. ஏன் நீ போய் கொடுக்க மாட்டியா? குர்ரி போ. ஒரு நிமிஷம் இரு. என்னென்ன பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க? பூல வச்சு விடுற. பேசிக்கிட்டே இருக்காத, போய் கொடு போ. அப்போ சொல்ல மாட்டேன். போடி. சிபா உங்க பொண்ணை எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்குவோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கொடுமா. எடுத்துங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. தேங்க்யூமா. அம்மா உண்மையிலேயே என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஆமாண்டி. என்ன கேட்காம ஏன் இதெல்லாம் பண்றீங்க? என்னன்னு தெரியலையே. என்னடி சத்தம்? இந்த இவதாங்க இந்த கத்திக்கிட்டு இருக்கா. என்னம்மா? அப்பா அவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. அப்படி இல்ல நான் போய் சொல்லிடுவேன். இருமா, நான் போய் பேசிட்டு வரேன். டேய் வாடா. ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? வீட்டில் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லி அனுப்புறோம். அப்ப நாங்க வரங்க. நல்ல முடிவா சொல்லி அனுப்புங்க. நல்லது. வரங்க. வரேங்க. வாங்கம்மா. நல்லதும்மா. வாங்க. ஸோ உங்கள் வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதைத்தானே வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப திரும்பி கேக்குறேன். ஏய், ஏற்கனவே அந்த பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் பேசாமல் இருந்தேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் நீ சர்வம் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும்டா. சரி, இப்போ என்ன தானே பண்ண சொல்கிறீங்க? பேசாமல் அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடிடுறா. ஆமா, அதான் சரி. ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது. அப்படியா? அலைபாயுதே படத்தில் வர மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுங்க. பிரச்சனைன்னு வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆத்தடி, வீட்டுக்கு தெரியாம கல்யாணமா? நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். என்னங்க ஏ சொன்னாலும் மாட்டேங்கிறீங்க. விட்றா, இப்படி தானே எப்போவுமே. மரியாதை கொடுறேன். எதை சொன்னாலும் முடியாதுன்னு சொன்னதையே திரும்ப சொல்லி கடுப்பேத்துவா. குடுப்பாக்கி வாயை மட்டும் கொண்டு வந்துடு. கொழுப்பா. ஏய், காதல்னாலே பெற்றவங்க எதுக்க தான் செய்வாங்க. இங்கே நான் எவ்வளோ பசங்களை பார்த்துருக்கேன். சிவாவுக்காக சர்வா காத்திருந்தது போதுங்க. ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கிறது வழியை பாருங்களேன். என்னடா அமைதியாக இருக்கீங்க? சிவா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? என் கல்யாணம் பெத்தவங்க சம்மதத்தோட தான் நடக்கணும்னு விரும்புறேன். அது உனக்கும் தெரியும்ல. நீ அண்ணன்கிட்ட கேளு. அண்ணனுக்கு சம்மதம்னா வீட்டில் எல்லாரும் சம்மதிப்பாங்க. அந்த பொண்ணு தான் நல்ல ஐடியா சொல்லுதுல்ல. அவங்க அண்ணங்கிட்ட போய் பேசுகிற வழியை பாருங்கடா. இட்ஸ் ஓகே, நீ வீட்டுக்கு போ. நாங்கள் உன் அண்ணங்கிட்ட பேசுகிறோம். தைரியமாக போமா. இப்போ என்னடா பண்ணுறது? என்னடா இதுக்கெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருக்க? வாடா போய் கேட்பேன். ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, இங்கே உட்காந்து அண்ணே, இந்த வாட்டி போலீஸ் எலெக்ஷன்ல பாஸ் ஆயிருனே. தம்பிக்கு இதை காட்டி பெரிய ட்ரீட் வைக்கணும். அதெல்லாம் வைக்காமலே போயிருவாரு. செலக்ட் ஆயிரும்டா. அண்ணே, இது என்ன பார்ட்டி? இதோட பெரிய பார்ட்டியா வைக்கும்ண்ணே. தண்ணி அடிக்கிறாங்க, பார்த்து பேசணும்டா. வாடா பார்த்துக்கலாம். வாங்கடா. எடுத்தாடுறா அடி. சுருளி இருக்கியா? எங்க யாரா நீங்க? என் பேர் சிவா. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு என்ன இப்ப? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நம்ம 2 பேரும் தனியாக பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே, உங்கள் தங்கச்சி இவனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். மச்சன்னு ஒன்றா பேசுனீங்கன்னா ஒரு நல்ல முடிவாக கிடைக்கும் இல்லையா? மச்சனா? ஏய், யாருக்கு யாரா மச்சனா? யாருடா? ஏய், உன்னை
உன்னை கொல்ல விட மாட்டேன்டா. ஏண்டா தெரியும்? யாருக்கா பொண்ணு கேக்குற? என் தங்கச்சி எங்கிட்ட வந்து பொண்ணு கேக்குறான்டா அவன். உன் தங்கச்சி பொண்ணு கேட்காம தரேன்னு சொல்லு, இல்லன்னு சொல்லு. அதுக்காக படிக்கிற பசங்களை போட்டு அடிப்பியா? என்ன செய்ய சொல்ற? அதுக்காக பொண்ணு கேட்டா கொடுத்துட முடியுமா? வாங்கடா. இவெல்லாம் ஒரு மனுஷன். வாங்கடா. குடிகார பையன்கிட்ட பேசு. வாங்கடா. வண்டி ஏறுறா. பாரு பாரு, படிப்பை தவிர மத்ததெல்லாம் பாரு. ஏ கோபி, எப்படா வந்த? நான் வந்தது கூட உனக்கு தெரியல. ஏண்டி படிக்க மாட்ட? உள்ள போயிட்டு வரவங்களே சீரியலை மாத்திட்ட. பகல் பூரா நீ தானே பாக்குற, அப்புறம் என்ன? மா, உனக்கு எது நடந்தாலும் கவலை இல்ல, சீரியல் தான் முக்கியம். குடிச்சிட்டு வந்திருக்கியா? உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு குடிக்காம என்ன பண்ணுவாங்க கேளு. என்னடி? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? நீ போய் எடுத்துட்டு வா, சொல்ற. யார் அந்த பையன்? என்கிட்ட வந்து ஒண்ணு பொண்ணு கேட்டானே, யார் அவன்? கேக்கறல சொல்லு. ஏன்டா அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்க? மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருமா. உங்ககிட்ட தான் கேக்குறேன், யார் அவன்? தெரியாது. தெரியாதா? கேட்டுக்கிட்டே இருக்க, யாருன்னு தெரியாதுங்களா? என்னடா இது புது பழக்கம்? பொம்பளை பிள்ளைய சத்தம் போட்டுக்கிட்டு இன்னொரு தடவை சத்தம் போட்ட அவ்வளவுதான். பா, அவ என்ன பண்ணான்னு தெரியுமாப்பா? அவ என்ன பண்ண என்னடா? ஒரு பொறுக்கி பையன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எங்கிட்டயே பொண்ணு கேக்குறான்ப்பா. அதுக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா? நீ போம்மா, நான் பேசிக்கிறேன். யாரா அந்த பையன்? அவ யாரா என்னப்பா, ஆனா அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். நாளைக்கே அவன் கதையை முடிச்சிருவேன். எனக்கு என்னமோ இவதான் கேட்க சொல்லிருப்பாளான்னு தோணுதுப்பா. ஹலோ. அண்ணங்கிட்ட போய் பொண்ணு கேட்க சொன்னது தப்பு போச்சு. அவன் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றான். இதெல்லாம் என்னால தானே. நீ சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கலாம். பெத்தவங்க சம்மந்தம் ரொம்ப முக்கியம்னு நீ தானே சொன்ன. நீ சொல்றது புரியுது சிவா, ஆனா அண்ணன் தான் ஒத்துக்க மாட்டறானே. இப்போ என்ன பண்ணலாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, குழப்பிக்காத. நீ நாளைக்கு காலேஜுக்கு வா, நேர்ல பேசிக்கலாம், ஓகேவா? ஏய், என் அப்பா கிட்ட கேக்குறியா? ஏய், என்ன விளையாடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம், வா. நாளைக்கு போய் பேசி பாரு. என் மேல உசிரியே வச்சிருக்காரு, கண்டிப்பா என் அப்பா ஒத்துக்குவாரு. தைரியமா போய் கேளு, அவர் ஓகே சொல்வாரு. உனக்காக நான் போய் கேட்கறேன். சரி, நான் போனை வச்சிடுறேன், அப்புறமா கூப்பிடுறேன். சரி. நானும் உங்க பொண்ணு சராவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்பா சொல்லியும் மறுபடியும் அப்பாட்ட போய் பொண்ணு கேட்க சொல்லிருக்க. உனக்கு எவ்வளவு தெரியும்? டேய், உனக்கு என்னடா ஆச்சு? என்ன பண்ணிருக்க தெரியுமா? என்னங்க, இவனை என்னன்னு கேளுங்க. எவனோ ஒருத்தர் எங்கிட்டே சராவ பொண்ணு கேக்குறா, அதுக்கு என்ன அர்த்தம்? இவ சம்மதம் இல்லாம இவ கேட்க சொல்லாமலாம் வந்து கேட்பான். ஓபி சொல்லும்போது கூட நான் நம்பல. இவன் நம்மள என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? எவன்டி அவன்? சொல்றீ. இவன் இனிமே காலேஜுக்கு போக வேண்டாம், படிச்சது போதும், வீட்டுல கிடக்கட்டும். பேசாம எவன் தலையில இவளை கட்டி வச்சிருவோம். டேய் கோபி, என் தங்கச்சி வர சொல்லு, தங்கச்சி மகனுக்கும் இவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். சரிப்பா. ஏண்டி இப்படி பண்ற? நீ தைரியமா ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணு. நான் வந்துடுறேன். ஓகே.